18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க பரபரப்பா எலெக்ஷன் ஓகே, எல்லா கட்சிகளும் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னைய கூப்பிடல, நான் வரமாட்டேன். டெல்லியில என்னைய கூப்பிட்டாங்க, எங்க கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா நீங்க அம்புடுச்சா. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தோட உள்ள எல்லாரையும் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதாக. எல்லாரும் எதை நோக்கி போறாங்களோ இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரட்டுன்னு நாம போவோம். நேரா சமசீர்மாக்குள்ள போறோம். 77வது குடியரசு தினம் கோலாகலமா சும்மா மிடுக்கா நடந்து போச்சு. சடக்குன்னு வழக்கம் போல 2 நாள் கழிச்சு இந்த என்சிசி காரர்கள்லாம் கூப்பிட்டு, தம்பிடா நீங்களும் சட நடங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அவங்க மிடுக்கா நடந்தது. நம்ம பிரதமர் மோடி தலைமையில் அவரே மெய் சிரிச்சு, நானும் ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட் தானப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கிடுங்க. देश हमारा है कर्तव्यनिष्ठ सलामी मंच की ओर गर्व से बढ़ता सिसी घुड़सवारी प्रशिक्षण और इसी के साथ देवियों सब कर सकती बड़े ही शान से उत्तरी क्षेत्र की टुकड़ी जो संसदीय स्कूल फोर्ट ग्वालियर लेड बाय एसयू खुशी टोडी அப்படியே நேரா பீகார் பக்கம் போறோம். ஒரு கொடிக்கம்பம் கொடியை ஏற்றிட்டு அவங்க வாட்டுக்கு சரட்டுன்னு போயிட்டாங்க. உங்களுக்கு இந்த கொடியை பார்த்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா மேலே ஒரு பாம்பு இருக்கு, ஒருவேளை அதுவும் சல்யூட் பண்ண வந்திருக்குமோ, இல்லை என்னைய கவனிக்கலைன்னு ஏதாவது யோசிக்க வந்திருக்குமோன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் புரியலை. புரிஞ்சவங்க சொல்லுங்க. ஐயா, நான் நேராக போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்னைய கேட்பார் இல்லை கொள்வார் இல்லை அப்படின்னு ஒரு அம்மா கேரளாவில் நடு ரோட்டில் துணியை விரித்து பெப்பரை பேணும் துணுக்கு நடத்துகிற மாதிரி உட்காந்துருக்கு. ஆட்டோக்கார ஏமா தள்ளி உட்கார வேண்டியாரு அப்படின்னு கேட்க, இருந்தாலும் என்ன காரணம்னா என் புருஷன் எனக்கு சொத்து எழுதி வைக்க மாட்டேங்காரு, இது அந்த கவனத்துக்கு போகணும், அதனால் இப்படி தான் நான் பண்ணுவேன்னு அந்த அம்மா அடம் பிடிக்கி. சடக்கு புடுக்குன்னு யாராவது முடிச்சு விடுங்கப்பா. ஏய், எங்க ஊரு பொண்ணுங்க பார்க்க அழகா இருக்கு, ஆனா இப்பெல்லாம் கல்யாணம் முடிச்சா பத்திரகாளியா மாறிடுன்னு பையங்க ஊரை இப்ப வெளிநாட்டு பிள்ளைகளாவே லவ் பண்றாங்க. திருவண்ணாமலையில இருந்து ஜெர்மனிக்கு கனெக்ஷன் ஆகி போச்சுல, வேலைக்கு போயிருக்கான், பார்த்துட்டான், லவ் அடிச்சுட்டான், கல்யாணம் முடிச்சுட்டான். போங்க. சின்ன வயசுல ஏ பார் ஆப்பிள், பி பார் பால், சி பார் கேரட் இப்படி படித்தேன். ஆனா இப்ப இருக்கிற வயக ஏ பார் ஆண்ட்ரியா, பி பார் அது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா சைனாவில் ஏ பார் அட்டாக்கு, பி ஃபார் பிளாக், சி ஃபார் சோழியமுடி, இப்படி தான் கராத்தேவை சொல்லி கொடுக்குறாங்க சின்ன வயசுல இருந்து. அடிக்கிறாயா, என்னமா அடிக்கிறாயா. அட்டாக்குள்ள சரட்டுன்னு போறோம். நம்ம சிஎம் ஐயா தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்காக. இங்க பாருங்க, வடக்க இருந்து அம்பா வருது, ஈடி வருது, சீடி வருது, பீடி என்னென்னமோ வருது. ஆனா நாம அப்படியே ஒத்துமையா கேடயமா நின்று ஒவ்வொரு அம்பையும் டைம் டைம் டைம்னு கீழே முறிச்சு போட்டணும். இந்த நீங்க அப்பெல்லாம் மகாபாரதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பு விடுவாங்க, வரும், சடக்குன்னு ஒடுந்து வந்துடும். அந்த மாதிரிங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கேற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி, இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி
தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க இன்னைக்கு. அதுலேயும் துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி. முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார் அவரு. பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. அப்படிப்பட்டவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. 2019 குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது. உறுதியா சொல்றேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், அதிமுகவோட ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனா பழனிசாமி அவர்கள் அந்த சட்டத்தால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதிமேதாவைத்தனமா சட்டமன்றத்தில் பேசினாரு. அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு, மறுக்க முடியாது. ஐயா, இப்போ எலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, ரெண்டு விஷயம் தான் நடக்கு. தமிழ்நாடா இல்லைன்னா வடக்கையா, ரொம்ப குக்கரமா இருக்குங்க. அதனால எல்லாரும் பார்த்து இருந்துக்கிடுங்க, இல்லைன்னா நமக்கு பெரும் ஆபத்துன்னு எச்சரிக்கை. பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைந்தா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனா அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீதியாக வீடு வீடாக பரப்புரையை தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களிடத்தை கேட்க வந்திருக்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்க தயாராகுங்க. இங்கு இருப்போர் இளைஞர்களும் பெண்கள் ஏராளமாக வந்திருக்கிறீங்க. தாய்மார்களை பார்க்கிறேன், கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆக இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யார் நம்மை காப்பார்கள், யார் நம்மை வளர்ப்பார்கள், யார் நமக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள் எடுத்து சொல்லணும். நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டோட நலனை அடகு வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளையிடுகிற டெல்லி எஜமானர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்க சொல்வோம், உறுதியோடு சொல்வோம். தன்மானமிக்க தமிழ்நாடு தலைபணியாது, ஒருபோதும் அடிபணியாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்வோம் ஒன்றாக. அதாவதுங்க கவர்னர் ஐயா மற்ற நேரம்லாம் இந்த டீ கொடுக்குற நேரம், மற்ற நேரம்லாம் நல்லா சிரிக்காரு, பேசுறாரு, கட்டி பிடிக்காரு. ஆனால் சட்டசபைன்னு வரும்போது மட்டும்தான் அவருக்கு என்னமோ ஆயிடுது. படிக்கவே மாட்டேங்கார். ஏதாவது படிச்சாருன்னா நல்லா இருக்குன்னு வாக்குனா படிக்க மாட்டாங்கார. சரி, என்ன செய்யறது, இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல, கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம்காரு நம்ம அப்பா ஐயா. இவர் வந்தால் இப்படி வாசிக்காமல் போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்த கௌரவம், அமைச்சரவை எழுதி கொடுத்த அந்த கவர்னர் அட்ரஸ் அது அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் உறுதிப்படுத்திய பின்பு தான் அது பிரிண்டுக்கு போய் அவருக்கும் கொடுத்துருக்கோம். அதை தான் அவர் வாசிக்கணும். அதை வாசிக்காமல் பேசக்கு வந்தாங்க. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 எம்எல்ஏக்களை தவிர வேற யாருக்கும் பேசுவதற்கு, கருத்து சொல்றதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. டு ரீட், நாட் டு ஸ்பீக். நம்ம நாடே பார்த்து இந்தியா முழுதும் சிரிக்காங்க. அப்படிதான் சொல்றாங்க. அவரை பப்பட்டுக்காங்க, யாரோ கொடுக்க ஆகும், அதுக்கு வாய் சக்காரு. நண்பனே, எனது உயிர் நண்பனே அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவற மாதிரி இபிஎஸ் டிடிவியும் கையை கொடுக்குறாங்க. கீழே இருந்து அவங்க தம்பியை ஊரா ஆடா போங்கயான்னு சொல்லி மூஞ்சியை சுடிக்காங்க. இது இவங்களுக்கு தெரியுமா தெரியலையா, லைட்ல கண்ணு கூசுதா என்னன்னு தெரியலங்காரு அப்பாவையா. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கலாம். ஆனால் கீழ்மட்டத்தில் அது ஒரு ஒவ்வொரு கூட்டணின்னு தான் சொல்றாங்க. நான் சொல்ல, நிறைய பேர் நீங்க தான் சொல்றீங்க. ஏன்னா வலது பக்கத்தில் டிடிவி தினகரன் இருக்காங்க, இடது பக்கத்தில்
நம்முடைய நம்ம டாக்டர் அன்புமணி ஐயா இருக்காங்க. இவங்க 10% வேணுங்காங்க இடஒதுக்கீடு. வலது பக்கத்தில் 10% கொண்டு வந்ததுனால எங்கள் சமூகத்துக்கு 2% ஓட்டு தான், 2% வேலை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரைட் சைடில் இருக்கக்கூடிய தம்பி டிடிவி தினகரன் சொல்றாங்க. தம்பி அன்புமணி என்ன சொல்றாங்க, 10% வேணுங்காங்க. அப்போ ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா என்ன முடிப்பு எடுப்பார்னு நீங்க தான் கேட்கணும். அப்படியே நம்ம முன்னாள் ஆசிரியர் ஐயா அப்பாவையா சொல்றாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, இங்க இருங்க படம் வெளியில வரலங்கிறது ஒரு டிராமா, 2 பேரும் சேர்ந்து தான் படத்தை வெளியே விடாம வச்சிருக்காவ. எலெக்ஷன் அப்ப உள்ள விட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்காங்கன்னு எடுத்து கொடுக்க. தாவேக்காவும் பிஜேபியும் டிராமா பண்றாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதான் ஜனநாயக படம் இப்ப வேண்டாம், நான் சொல்ற நேரம் தந்துவிடும், நீ அதுவரை கோர்ட்டுக்கு போன மாதிரி நடிக்காது. அதே போலதான் அவருடைய வழக்கம், நடிப்பு தானே தவிர 2 பேரும் தான் இணைஞ்சி ஒரு கொள்கை ரீதியான திமுகவுக்கு எதிராட்டு அந்த சிறுபான்மை வாக்கு அவரை வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க, முடியல. ஏன்னா பிராக்டிக்கலா பாக்குறாங்க. ஒரு சம்பவம் மணிப்பூர்ல நடக்கு, இதுவரை வாய் திறக்கல. அவருடைய மாண்புக்கு முதல்வர் உடனே அடுத்த நேரமே கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க அனுமதிக்க நம்முடைய மாநிலத்தில் ஒரு சிறு சம்பவம் நடந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை. அதனால்தான் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அரசியல் நடிக்காங்க. சினிமாவில் நடிப்பை விட்டுட்டு இப்போ அரசியல்ல மோடி ஐயாவும் அவங்களும் சேர்ந்து நடிக்காங்க. இதான் உண்மை. அப்படியே 4 வருஷத்துல 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கீங்களே, தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னீங்களா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டா தான் என்ன, நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல அப்படின்னு அக்கா கொஞ்சம் அப்படி குரல் கம்மி கேட்காக முதல்வர் ஐயாட்ட, ஐயா ஒரு வாழ்த்தை போட்டு விடுங்களேன். 4000 குடமுழுக்குகள் மதவாதத்திற்கு இங்கே இடமில்லை என்று சொல்கிறார். இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் தான் அந்த கோயில்களுக்கு போகிறார்கள். அப்போ அந்த 4000 குடமுழுக்கு நடத்துகிறேன் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் நீங்கள், கோயில்களிடமிருந்து வருமானம் வருகிறது, அதை வைத்துத்தான் நீங்கள் குடமுழுக்கு நடத்துகிறீர்கள். தனது தாய்மார்கள் தங்கள் முந்தானையில் 1 ரூபாய் 2 ரூபாய் முனைந்து வந்து அங்கே காணிக்கையாக செலுத்துவதை வைத்துதான் குடமுழுக்கு. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, ஓகே. இந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் காணிக்கையாக செலுத்துவதை வைத்துத்தான் நீங்கள் குடமுழுக்கு நடத்துகிறீர்கள். ஏன் அந்த இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல உங்கள் மனம் வரவில்லை? அது விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், ஏன் இந்த பாராபட்சம்? ஆக நீங்கள் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தினேன் என்று பெருமை பேசும் நீங்கள், அந்த குடமுழுக்கு நடத்தும் கோயில்களுக்கு வரும் பக்தர்களை ஏன் வேறுபாடாக பார்க்கிறீர்கள் என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, 4000 குடமுழுக்கு நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்களே கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சொல்லும் என்று கேக் வெட்டும் நீங்கள், இஃப்தார் விருந்துக்கு செல்லும் நீங்கள் ஒரு குடமுழுக்கு விழாவில் கூட கலந்து கொள்ளவில்லையே, ஏன்? தனியா வாழ்த்து சொல்லணும் எப்படி சொல்லுவாங்க? மொத்தமா தான் வாழ்த்து சொல்லுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், சனாதனத்தை தூக்கிட்டு வந்துக்கிட்டு வாழ்த்து சொல்லணும் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஐயா முட்டுக்கட்ட ஓடுதாங்க. அவரவர் கடவுள், அவரவர் மதம், அவரவர் வழிபாடு, இதை யாரும் தாக்கவில்லை. சனாதனம் என்பது தீண்டாமை, பெண்ணடிமை தனம், பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகள் பாராட்டுவது, மூட நம்பிக்கைகள், இதுதான் சனாதனம். இதைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் எதிர்க்கிறோமே அன்றி உச்சுடுவதையோ, முகமன் கூறுவதையோ, இருகுறகம் போய் வணங்குவதையோ, தோரணங்கள் கட்டுவதையோ, ஆலயத்தை வழிபடுவதையோ, கடவுள் வழிபடுவதையோ யாரும் எதிர்க்கவில்லை. இந்தியாவோடு ஒப்பிட்டால் தமிழ்நாட்டில் தான் இந்து ஆலயங்கள் அதிகம், வழிபாடுகள் ஆலயங்கள் அதிகம், திருவிழாக்கள் அதிகம். அதற்காக தமிழக அரசாங்கம் செலவு செய்கிற தொகையும் அதிகம். எனவே இந்த பொய்யை தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதை பிரித்து பார்த்து பிஜேபிக்கு சரியான பாடத்தை தமிழ் மண் அளிக்கும். அப்படியே ஐயா இன்னொரு அட்வைஸும் பண்றாரு தமிழிசை ஐயாக்காவுக்கு. அதாவது நீங்க இந்த பிரிக்கிற வேலையை தயவு செஞ்சு நிறுத்துங்க, அவிய வேற இவைய வேற, இங்க எல்லாமே ஒண்ணுதாங்க. இது ஏன் உங்களுக்கு இவ்வளவு காலம் ஆனாலும் புரிய மாட்டேங்கி, ஒதுக்கி விட்டுருவாங்க சாக்கிறதங்கார். தமிழ் மக்கள் வெறுப்பரசியலை ஏற்க மாட்டார்கள், ஜாதி மத பிளவரசியலை ஏற்க மாட்டார்கள், பதற்ற அரசியலை ஏற்க மாட்டார்கள். இது தமிழ் குரு நல்லுலகின் நீண்ட நெடுங்கால வரலாறு. எனவே வெறுப்பை, மத பதற்றத்தை சுமந்து வருகிற
பிஜேபி கூட்டணியை தமிழ் மக்கள் தோற்கடிப்பார்கள். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும். இந்த செய்தியை உலகுக்கு நாங்கள் சொல்வோம். அப்படியே நயினார் ஐயா வந்தாரு, படபடன்னு ஒரு வரலாறு எடுத்து சொல்றோம்னு இங்க பாருங்க. கண்டினியூவா அப்படியே தொடர்ச்சியா ஜெயிக்கணும்னு திமுக நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது ஒருத்தரால தான் முடிஞ்சது, அது எம்ஜிஆர் ஐயால முடிஞ்சது, அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம ஜெயலலிதாம டபுள் அது முடிஞ்சு போச்சு. நீங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கார். ஒரே ஒரு கருத்து, இதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்லணும், நீங்களும் மீடியாக்களை சொல்லணும். என்னைக்காவது தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்திருக்கான்? இல்ல இதுவரை. அப்போ அவங்க தோல்வி தானே சந்திச்சிட்டு இருக்காங்க. திமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச திமுக, தொடர்ந்து வெற்றியே பெறாத திமுக, தொடர்ந்து ஆட்சியிலே இல்லாத திமுக. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல. 1991 அம்மா முதலமைச்சர், அதுக்கு முன்னால 3 முறை புரட்சித் எம்ஜிஆர் முதலமைச்சர், 3 தடவையும் தோத்துருக்காங்க. அப்போ கூட கலைஞர் சொன்னார், 12 ஆண்டு வனவாசம் 2 ஆண்டு அஞ்ஞான வாசமா, எங்களுக்கு வாழ்வே கிடையாதா அப்படின்னு கலைஞர் சொன்னார். அப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? இல்ல நான் சொல்றேன், தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? திமுகவா அண்ணா திமுக கூட்டணியா? 1967 72 பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிச்சது கிடையாது. அப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திச்சது யாரு? திமுக. உண்டா இல்லையா? இது சொல்லுங்க, உண்டா இல்லையா? ஓகே சொல்லுங்க, அதான் கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். அப்படியே செங்கோட்டை அண்ணாச்சி மேலையும் கரிசனப்படுறார். என்னன்னா அவரு யாராவது கூட்டணிக்குள்ள வந்துட மாட்டாங்களா அங்கங்க பேசி இழுத்து பார்க்கார். நாங்க ஜெனுனா இருக்கிறோம், நாங்க எங்கேயாவது இழுக்கவா, நாங்க சிவனேன்னு இருக்கோம். அவியலா எங்க மேல பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி வாராக, நாங்க வேணாம்னு சொல்லுவோமா அப்படின்னு அப்படியே பாலிச்சுட்டா கேட்கார். அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவரை நினைத்து உண்மையில நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்லை. இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்கார். அவர்கள் தான் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழைத்துட்டு போய் டெல்லிக்கு போய் இங்கிருந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இங்கே வச்சு தான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி அவர் இங்கே வச்சு தான் டெல்லியில் போய் பேசணும். இங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்காங்க, ஒன்றா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு பின்னால் அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்து அங்கே வச்சு தான் பேட்டி கொடுக்குறாங்க. ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியும். இதை நம்புறதுக்கு ஏவாவேலு அண்ணாச்சி தயாரா இல்லை. நீங்க எப்படி கூட்டணிக்கு ஆளு சேர்க்கிய, அவியலை எப்படி பயமுறுத்தி தனார பதறடிக்கிய அப்படின்னு தெரியும். மேடையில பார்த்தோம்ல, ஒருத்தர் கண்ணுல கூட ஈயாடலைய, எல்லாம் பெயர்ந்து போய் கிடக்காங்கன்னு சொல்லுதாங்கடா அப்படிங்கார். யார் வந்திருக்கிறாங்க? போன சட்டமன்றத்தில் எங்களை எதிர்த்து போட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா அவரோடு தான் இருந்தார்கள். பாட்டாளி மக்கள் அவரோடு தான் இருந்தாங்க. எல்லாம் அவரோட இருந்தவங்க தானே, யாரும் புதுசாக இல்லையே. அது ஏற்கனவே இருந்தவங்க கலைந்து விட்டார்கள், மீண்டும் கூடுறாங்களே வழி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களை தொடர்ந்து பார்த்தா இந்த 4 தேர்தலில் எங்களோடு இருந்த கூட்டணி சகோதரர்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள், கொள்கை ரீதியாக இருக்கிறார்கள், எங்களோடு தான் இருப்பார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் புறாத்தான் அப்படிதான் சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னதான் இப்போ மீண்டும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் நாடாளுமன்ற ரிசல்ட் அவங்களுக்கு எப்படி இருந்தோ அப்படித்தான் இப்பயும் அவங்களுக்கு இருக்க மொழிய நான் தான் தொடர்ந்து 2024 தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு என்னுடைய அண்ணன், என் நெஞ்சமிறந்திருக்கிற அன்பு அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதை எந்தவித காரணத்தை கொண்டு அடுத்து நிறுத்த முடியாது. இது நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன். ஏன்னா மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்படியே அண்ணாச்சிட்ட திரும்ப அண்ணாச்சி அங்கிட்ட போற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இங்க இருக்க எங்க கூட்டணியிலேயே கொள்கை பிடிப்போட இருக்கிற ஒரு ஆள் அவர் தான். எந்த சூழல்லையும் திமுகவுக்கும் அவருக்கும் கொள்கை பிடிப்பு மாறாது, போங்கய்யா அப்படின்ட்டார்லாம். எங்களோட திருமாவளவன் அவர்கள் நீண்ட நெடுநாட்களாக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார். நம்பிக்கை உரிய ஒரு சகோதரர் அவர். அதனால் அவருக்கு என்ன பதில் சொல்கிறோம், அவங்ககிட்ட என்ன பார்த்தாங்க எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை.
எங்களோட விடுதலை சிறுத்தை என்பது தொடரும் கூட்டணி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. வாங்க வாங்க டீச்சரை மாட்ட போய் மார்க் கேட்போம் சொல்லி திமுக ஆட்சிக்கு எத்தனை மார்க் போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டான். சடக்குன்னு அக்கா அண்ணன் சொன்னாங்க. அதாவது அண்ணி என்ன சொன்னாங்கன்னா 50க்கு 50 50க்கு 50னா அதாவது 50 மார்க் நல்லது செஞ்சுருக்காங்க, 50 மார்க் நல்லது செய்யலை, அதனால 100க்கு இங்கிட்ட அங்கிட்ட 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 அப்படின்னு ஒரு குழப்புனாக பேப்பர் அப்படியே இருக்கு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி, இன்னைக்கு பல கோரிக்கைகள் நிறைவேறாமையும் இருக்கு. எல்லா மார்க் போடுவீங்க இந்த ஆட்சிக்குன்னு பல இடத்துல கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சொன்னது இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன். 50% நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, 50% இன்னும் நிறைவேற வேண்டியது நிறைய இருக்குது. வாக்குறுதிகள் நிறைய நிறைவேறிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வரேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இனிமேல் வரும் ஒரு ஆட்சி நிச்சயம் மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு ஆட்சியாக இருக்கும். அப்படியே விஜயதாரணி அக்கா ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறாங்க. தம்பி விஜய், நீங்கள் வாட்டுக்கு உங்கள் ஏரியாவில் சர்ன்னு இப்படி போங்க, இப்படி வாங்க, எங்களை நோண்டாதிய, எங்களை நோண்டினா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, படம் வெளியே வராது. நீங்கள் படம் வரலைன்னா எங்களை நீங்கள் கையை காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் பெட்டிக்குள்ளேயே உறங்கிருங்காங்க. அது மாதிரி எந்த நெருக்கடியும் பாஜகவோ அதிமுகவோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க, அவசியமும் இல்லை. அவர் தனித்து களம் காணணுங்கிற முடிவில் இருக்காரு. அது பிரச்சனையே கிடையாது. அவர் தனித்தே இந்த களம் காணட்டும், நாங்களும் அதான் விரும்புகிறோம். அந்த அளவில் அவரை பொறுத்தவரை எந்தவித சான்றிதழுக்கு தேவையான நடவடிக்கைக்குள்ள அவங்க செல்ல மாட்டேங்கிறாங்க. சட்ட நடைமுறைக்குள்ள அவங்க போவாங்கன்னா அந்த சான்றிதழை பெறுவது ஈஸி தான். அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். அப்படி அரசியல் செய்து கொண்டே இருந்தால் படம் வெளிவராமே போயிடும். பாருங்க, ஆரம்பத்திலிருந்து அடிப்படையிலிருந்து சின்ன வயசுலேருந்து விஜய்க்கிற அரசியலை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். சும்மா கிடையாது, இன்னைக்கு மேடை ஏறிட்டு புதுச்சு நினைக்காதீங்க அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் பொங்குனதோட மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு போராடினது இல்ல, நாங்கள் அதனால மரியாதை கொடுக்கோம், சேவனேன்னு வந்து சேர்ந்துருங்க, உங்களுக்கு நல்லதுன்னு சூசகமாக சொல்லுதார். அந்த காங்கிரஸுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமான்னு அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்க. அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா தம்பி கேட்குறேம்மா, தைரியமா சொல்லுங்க. சுதந்திரத்துக்காக போராடினவங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்லை, ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்குறோம். நாங்க இல்லை, விஜய் அவர்கள் கொடுக்குறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்த. புரியுதா? நீங்கள் ஒன்று எங்களை கூப்பிட வேண்டாம், நாங்கள் என்னமோ திக்கு தெரியாமல் நிற்கிற மாதிரிலாம் நீங்கள் பேச தேவையில்லை. எங்களுக்கு தலைவர் இருக்கிறாங்க, அவங்க எங்களை கூப்பிட்டு வச்சு பேசி நல்ல பூஸ்ட் ஆர்டிக்ஸ்லாம் கொடுத்து தெம்பாக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு செல்வ பெருந்தைய கடுப்படிக்கார். நாங்கள் ஏற்கனவே நல்ல பூஸ்டில் தான் இருக்கோம். சரி பாருங்கள், எங்கள் கேடர்லாம் நல்ல பூஸ்டில் இருக்காங்கல்ல. ஏற்கனவே ராகுல் காந்தி எங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுத்து வச்சுருக்காரு, ஹார்லிக்ஸ் கொடுத்து வச்சுருக்காரு. எங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேணாம், நாங்கள் போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாரையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் அவர் பூஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நன்றி. எப்பயாவது ஒரு தடவைனா பரவாயில்ல, எப்பயுமே இப்படின்னா நாம் என்னத்தை சொல்கிறது? பிள்ளைய பஸ்ஸில் இருந்து இறக்குறீங்க, பஸ்ஸு போனதுக்கப்புறம் 2 பக்கமும் பார்த்துட்டு ரோட்டை கிராஸ் பண்ணணும்ல. பஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அடிச்சு பிடிச்சலாம், புள்ள போயிடுச்சுலாம், யார் கொடுப்பா? கொஞ்சமாச்சு பெற்றவங்க கொஞ்சம் நடந்துக்கோங்க. ரொமானியான்னு ஒரு நாடுங்க, நம்ம ஊரில் மாதிரியே அங்கேயே இந்த புள்ளிங்க குரூப்பெல்லாம் இருக்கும் போல் இருக்கு. ஒரு காரில் போயிருக்கிறாங்க, நல்ல சீப்பு மாதிரி ஒரு காரில் போயிருக்காங்க. போனவங்க செவடேன்னு ஓணும்ல, அவங்களும் சங்கட்டு போய் நேராக போய்
கண்டெய்னர் லாரியில் போய் நங்குன்னு மோதி இருக்கிறானுங்க. அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு போச்சு. அதாவது எல்லா ஊர்லேயும் இந்த அடங்காத ஆட்கள் ஏகப்பட்டவே இருப்பாங்க போல் இருக்கு. ஏன் இப்படி? அழகிய உலகத்துக்குள்ள பிரான்ஸுக்கு போறோம். ஃபேஷன் ஷோ நடத்துறாங்கல்ல, அதான் அந்த பூனை நடன்னு சொல்லிட்டு சடக்கு 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 நடப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பூனை இப்படி நடக்குன்னு தெரியல, ஆனா அவங்க அப்படித்தான் நடக்காங்க. கேட்டா கேட் வாக்குங்கிறாங்க. வாங்க அந்த ஒய்யார நடைய ஓங்குதாங்க பார்த்துட்டு ரசிப்போம். அப்படியே சீனாக்கார நம்மளை கூப்பிட்டு, எங்க ஊர்ல இந்த வருஷம் குதிரை வருஷம், அதனால எல்லா இடத்துலையும் இந்த குதிரையை வச்சு தான் கொண்டாடுவோம். லாந்தர் திருவிழான்னு கொண்டாடுறான். குதிரை அதுக்குள்ள எப்படி கொண்டு வந்திருக்கோன்னு பாரியா அப்படின்னு சொன்னா எல்லாரும் பார்த்து ரசிக்காவ, நீங்களும் ரசிங்க. இங்கிலாந்துக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. குளிர் வேற அடிக்கல, அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? சரி, தீப்பந்தத்தை வச்சு தீப்பந்த திருவிழான்னு வச்சிருவோம் சொல்லிட்டு நல்ல கட்டையில வச்சு தீயை வச்சுக்கிட்டு அவ வாட்டுக்கு கொண்டாடுதாங்க. அந்த ஊர்ல இடம் கொஞ்சம் ஜாஸ்தி, குளிர்ன்றதுனால அது ஒர்க் அவுட் ஆகி போச்சு. நீங்க பார்த்த தர்பார்ல உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் வந்துச்சா? சரி, அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.